நீங்க பெங்கால் வாரியர்ஸ் ஜெர்சி போட்டுட்டு பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்காக பிகேஎல் சீசன் 12 ப்ளே பண்ணணுமா இல்ல பிகேஎல்ல வந்து ப்ளே பண்ணணுமா? உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு பெங்கால் வாரியர்ஸ் டீம் வந்து தந்திருக்காங்க. ஓபன் ட்ரையல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதை பத்தி ஒரு சில டீடைல்ஸான விஷயங்கள் வந்து இந்த வீடியோல வந்து பாத்துடலாம். அண்ட் முக்கியமா நேஷனல் கேம்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. செமிஃபைனல்ஸ் 1 வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதை பத்தியும் லைட்டா வந்து பாத்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்டா நேஷனல் கேம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு நேஷனல் கேம்ஸை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செமிஃபைனல்ஸ் வந்து நடக்குது. இன்னைக்கு செமிஃபைனல்ஸ் 1 ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சாச்சு. செமிஃபைனல்ஸ் 1ஓட ரிசல்ட்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சர்வீஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் டீம்கிட்ட வந்து தோத்துருக்காங்க. இதன் மூலமா உத்தரப்பிரதேஷ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்க்கு மூவ் ஆயிருக்காங்க. ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா சர்வீஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிகேஎல் சீசன் 11ல பிளே ஆஃப் ப்ளே பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து மெயின் பிளேயர்ஸை மட்டும் எடுத்து வச்சு செஞ்ச ஒரு டீம் மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் டீம்கிட்ட தோத்தது ஒரு பெரிய ஆச்சரியம். உத்தரப்பிரதேஷ் டீம் ஒரு பெரிய சாதனை வந்து படைச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டீம் ஃபைனல்ஸ்க்கு வந்து மூவ் ஆயிருக்காங்க. ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாலுமே ஒரு பயங்கரமான வெற்றி வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் டீமுக்கு கிடைச்சி இப்போதைக்கு ஃபைனல்ஸ்க்கு வந்து போயிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு செமிஃபைனல்ஸ் 2 வந்து நடந்துட்டு இருக்கு. சண்டிகர் டீமும் ஹரியானா டீமும் மோதிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ ஓவராலா இந்த நேஷனல் கேம்ஸை பொறுத்தளவு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரிவ்யூ சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க. நான் இப்போ தான் பாக்குறேன் ரிவ்யூ சிஸ்டம்லாம் வச்சு அவங்க வந்து டீம்ஸ் வந்து ரிவ்யூ எடுத்து இந்த மாதிரி நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ கபடி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகட்டும். என்ன தமிழ் பிளேயர்ஸ்க்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து கரெக்டாக இந்த யூனிவர்சிட்டி கேம்லாம் கரெக்டாக நடத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பா கபடி எங்கேயோ போக போகுது. அண்ட் நண்பா இந்த செமிஃபைனல்ஸ் மேட்சஸ் எல்லாமே நீங்க யூடியூப்ல இப்போதைக்கு லைவா போய் சர்ச் பண்ணி பார்த்தா கண்டிப்பா வரும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா போட்டிருப்பாங்க. ஸோ போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நண்பா அடுத்த அப்டேட், நீங்களும் பிகேஎல் வந்து ப்ளே பண்ணலாம். இப்போதைக்கு அதுக்கான ஒரு பாலத்தை வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் டீம் உங்களுக்காக அமைச்சிருக்காங்க. நீங்க ஒரு வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி நீங்களும் பிகேஎல் வந்து பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணலாம். ஓபன் ட்ரையல்ஸ் சென்னையில வந்து வச்சிருக்காங்க. பிப்ரவரி 3ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஜேஎன் இண்டூர் ஸ்டேடியத்தில் வச்சு நடக்க போகுது. ஓகேங்களா? கண்டிப்பா எல்லாருமே இதை போய் பயன்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரையல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம பசங்க போய் எல்லாருமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அவங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கொடுக்குறாங்க. அவங்க நினைச்சிருந்தா எங்கே வேணாலும் வச்சிருக்கலாம், பட் சென்னையில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால போய் பயன்படுத்திக்கோங்க. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, தமிழ்நாட்டில் நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு, இங்கேருந்து நம்ம டீமுக்கு வந்து பிளேயர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இங்கே வச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக போய் எல்லாருமே அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் குகான் ராஜு அப்படிங்கிற பிளேயர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் இந்த மாதிரி ஒரு ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி தான் பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு போய் NYP கேட்டகரியின் கீழ் பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்காக பிகேஎல் வந்து பாத்தீங்கன்னா டெபியூட் வந்து பண்ணியிருப்பார். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே வழியில நீங்களும் போகலாம். ஸோ ஒரு சின்ன சேஞ்ச், 18 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் யார் வேணாலும் இந்த ட்ரையல்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். நீங்க 18 வயசுல இருந்து 22 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த ட்ரையல்ஸ்ல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை NYP கேட்டகரியின் மூலமா பெங்கால் வாரியர்ஸ் பிகேஎல் சீசன் 12க்காக அவங்க டீம்ல வந்து எடுத்துப்பாங்க. நீங்க 23 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஆப்ஷன்ல பேர் கொடுக்க வச்சு அதன் மூலமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க டீம்ல வந்து எடுத்துப்பாங்க. நீங்க போய் உங்க திறமையை காமிச்சு ட்ரையல்ஸ்ல செலக்ட் ஆகிறது வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை. அண்ட் அதுக்குன்னு பெங்கால் வாரியர்ஸ் டீம் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒரு சில விஷயங்கள், ஆதார் கார்டு வந்து நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும். அண்ட் அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம், உங்களுக்கு இன்ஜுரி இருக்கு, அதனால தான் நான் ஒழுங்கா ப்ளே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க ட்ரையல்ஸ்ல போய் சொல்ல முடியாது. நீங்க அங்க போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் அந்த ட்ரையல்ஸ் மூலமா உங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து பொறுப்பை ஏத்துக்கிடாது. ஓகேங்களா? அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்றேன், பார்த்து டீடைல்டா படிச்சு பார்த்து நீங்க போய் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போய் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா அட்டன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நான் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு தான் ப்ளே பண்ணணும், நான் பெங்களூர் டீமுக்கு தான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. கண்டிப்பா யாருமே அப்படி நினைக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. ஆனால் அவ்வளோதான் நம்ம வீடியோ. இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.